என்ன பிரச்சனை? எல்லாரும் எதுக்கு கத்திட்டு இருக்கீங்க? வாமா, கடமை தவறாத காவல் அதிகாரி. உங்க அண்ணன் கதிர் பண்ண வேலையை பாத்தியா? என் அண்ணன் என்ன பண்ணோம்? என்ன பண்ணானா? அநியாயமா ஒருத்தனை கொண்டு போட்டிருக்கான். கொண்டு போட்டது மட்டும் இல்லாம நல்ல மாதிரி ஹாஸ்பிட்டல்ல சேர்த்துட்டு போயிருக்கான். எங்க கதிர் அப்படிலாம் பண்ண மாட்டோம். ஏமா புருஷனை பறி கொடுத்துட்டு ஒருத்தி பயங்கரமா கத்தி கத்தி கதறி அழுதுட்டு இருக்கா. அப்பனை பறி கொடுத்துட்டு புள்ள கலங்கி நிக்கிறான். இதுதான் நீ போலீஸ் வேலை பார்க்குற லட்சணமா இது? அம்மா, சுத்தி சொந்தக்காரங்க இருக்காங்க, கொஞ்சம் கவனமா பேசுங்க. நான் என்ன ஏதுன்னு விசாரிக்கிறேன். ஆள் ஆளுக்கு பேசாதீங்கன்னு சொல்லுங்க. நீங்க பாருங்க, ஆள் ஆளுக்கு பேசிட்டு இருக்காதீங்க. நான் தான் விசாரிக்கிறதுக்கு வந்திருக்கேன். நான் விசாரிச்சுட்டு முடிவு பண்ணிக்கிறேன். நீங்க எல்லாம் எந்த முடிவுக்கும் வராதீங்க. அம்மா, டாக்டர் வராரு, என்ன ஏதுன்னு விசாரிங்க. ஆள் ஆளுக்கு பேசிட்டு இருக்காதீங்க. நான் தான் விசாரிக்கிறேன்னு சொல்லிட்டேன்ல. டாக்டர். எஸ். ராமசாமிக்கு என்னாச்சு? நாங்களும் முடிஞ்ச வரைக்கும் போராடி பார்த்துட்டோம். அவரை காப்பாற்றவே முடியல மேடம். ஏமா, ராமசாமியை செக் பண்ண டாக்டர் சொல்லிட்டாரு அவன் இறந்து போயிட்டான்னு. டாக்டர் சொன்னதுக்கு ஊர் மக்கள் எல்லாம் சாட்சியா இருக்காங்க. உங்க அண்ணன் தான் கொலை பண்ணாங்கிறது ஊர்ஜிதம் ஆயிடுச்சுல. இப்ப உங்க அண்ணனை கைது பண்ண போறியா இல்லையா? இங்க பாருங்க, இப்ப ராமசாமி கரண்ட் அடிச்சு இறந்து போயிட்டாருன்னு மட்டும்தான் முடிவாயிருக்கு. மேற்கொண்டு என்னன்னு விசாரிச்சுட்டு தான் அடுத்த கட்டத்துக்கு போக முடியும். ஊருக்கே தெரியும் உன் அண்ணனுக்கு ராமசாமிக்கும் இருந்த பாக உனக்கு மட்டும் தெரியாதா? இங்க பாருங்க முரளி, கேஸை டைவர்ட் பண்ணாதீங்க. என்ன செய்யணும், எப்படி விசாரிக்கணும்னு எனக்கு தெரியும். நான் ஸ்பாட்டுக்கு போய் இன்வெஸ்டிகேஷன் பண்ணிட்டு அதுக்கப்புறமா முடிவை சொல்றேன். அந்த ஸ்பாட்டை தெரிஞ்சவங்க யாராவது இருக்கீங்களா? ஏடா குமாரே, ஐயா, அதான் உனக்கு தெரியும்ல. தெரியுங்கய்யா. அப்புறம் என்ன முழிச்சிட்டு இருக்கவன் கூட்டு போய் காமிக்க வேண்டியதானே? என் கூட வாங்க. சரிங்க மேடம். இத பாருங்கப்பா, எல்லாரும் நல்லா கேட்டுக்குங்க. கோமதியை தனியா விட்டா அதுக்கு நீதி கிடைக்காது. நம்ம எல்லாரும் ஒன்னா சேர்ந்திருந்தா மட்டும்தான் என்ன அந்த குடும்பத்துக்கு நீதி கிடைக்கும். நீங்க எல்லாரும் என் கூட இருப்பீங்களா? எப்பவும். நான் வயக்காட்டுக்கு போயிட்டு வரேன். அண்ணே, நாங்க சும்மா விட மாட்டோண்ணே. அந்த ராமசாமி குடும்பத்துக்கு நீதி கிடைக்கிற வரைக்கும் ஓய மாட்டோம். கண்டிப்பா ஓய மாட்டோம். எங்க வேணாலும் கூப்பிடுங்க. வரணும்னு சொல்லுங்கய்யா. நாங்க வரோம். ரெண்டுல ஒண்ணு பாத்துருவோங்கய்யா. படம் இப்படி ஒரு நிலைமை. ராகினி, என்ன திடீர்னு வந்திருக்க? இந்த பக்கம் ஏதாவது வேலையா வந்திருப்பமா? சரி வா, உட்கார்ந்து சாப்பிடு. நான் ஒன்னும் சாப்பிட வரல. வேற எதுக்கு வந்த? கதிர அரெஸ்ட் பண்ண வந்திருக்கேன்.